Good morning. How is the pyramid? Two things everybody has to understand. One about the eye, the other about the breath. If you understood these two things, you would have become enlightened. Vanakkam Masters. So, International Meditation Day, World Meditation Day. One world, one breath அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா நம்ம இப்போது ஒவ்வொருத்தரும் நம்ம பார்த்தோன்னா, இப்போ நான் இங்கே சிரிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் எல்லாருமே சிரிப்பீங்க. நான் இங்கே எமோஷ்னலாக பேசுகிறேன் அப்படின்னா அந்த எமோஷன் நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நான் இங்கே சோகமாக ஏதாவது சொல்கிறேன்னா அந்த சோகத்தை நீங்களும் ஃபீல் பண்ணுவீங்க. நான் ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறேன் அப்படின்னும் போது அந்த சந்தோஷம் எல்லாருக்கும் ஃபீல் பண்ணுவீங்க. இது ஏன் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம எல்லாருமே ஆன்ம நிலையில் கனெக்டடாக இருக்கோம். ஸோ அந்த கனெக்ஷன் அப்படின்றது நமக்கு எப்படி புரியும் அப்படின்னா, அதுக்கு ஒரே ஒரு வழிதான் தியானம். நம்ம எப்போ அந்த தியானம் செய்கிறோமோ நம்ம அந்த கனெக்ஷன்ஸ் நமக்கு புரியும். இப்போது ஒரு மரம் அப்படின்றது அதோட வேர் பார்த்திங்கன்னா பூமியில் எல்லா மரங்களோடையும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம ஒரு மரத்துக்கு நம்ம தண்ணி ஊற்றலைன்னாலும் அந்த மரம் வாடி போகாது. ஏன்னா அடியில் அந்த வேர்லேருந்து மற்ற மரங்கள்லேருந்து அந்த தண்ணியை அதுக்கு சப்ளை ஆகுது. அதே மாதிரி நம்ம எல்லாரும் ஆன்ம நிலையில் கனெக்டடாக இருக்கோம். அந்த கனெக்ஷன் இந்த பௌதிக வாழ்க்கையில் நம்ம ஓடுற ஓட்டத்தில் மறந்துடுறோம். அந்த கனெக்ஷன் மறந்துடுறோம். ஸோ இப்போது நம்ம செய்ய வேண்டியது தியானம். அந்த தியானம் செய்யும்போது தான் அந்த கனெக்ஷன் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தியானத்துலேயும் அந்த கனெக்ஷன் ஸ்ட்ராங் ஆகுது. அது ஸ்ட்ராங் ஆக ஆக எல்லாருமே ஒன்று தான் அப்படின்ற அந்த விஷயம் நமக்கு புரியும். அண்ட் 1221 அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான நம்பர் நமக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது, எனர்ஜியானது. இதிலேருந்து நிறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்க முடியும். இங்கே பத்ரிஜியை பற்றி நம்ம நினைவுபடுத்திக்கணும். என்னென்னா, பத்ரிஜி தீர்க்கதரிசி. இந்த ஒரு நாளை அவர் எப்போவோ யோசிச்சு எப்போவோ இதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. நம்ம பிஎஸ்எஸ்எம்மோட மெகா ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த December 21 தான் நடக்கும். எப்போவுமே 11 days நம்ம ப்ரோக்ராம் நடத்துகிறோம். இவ்வளோ நாள் கழித்து, இத்தனை வருடங்கள் கழித்து இதே நாளை வேர்ல்ட் மெடிடேஷன் டேவை டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஸோ பத்ரிஜியோட தீர்க்க தரிசனத்துக்கு நம்ம எல்லாருமே பெரிய கிளாப் பண்ணலாம். பத்ரிஜி இது மட்டும் கிடையாது, நிறைய விஷயங்கள் இப்படி தான் அவங்கள தீர்க்க தரிசனத்தில் பார்த்து எவ்வளவோ சொல்லியிருக்காரு. இப்போ ஒவ்வொன்றா நடக்கும்போது ஒவ்வொரு மாஸ்டர்ஸும் அதை ரியலைஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம எல்லாருமே நம்மளை பார்த்த ஃபஸ்ட்டு டேவே நீ இது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு. அது நம்ம புரிஞ்சிருக்க மாட்டோம், அதை ஞாபகம் கூட படுத்திருக்கோம். ஆனால் இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரோ அதுவாக தான் நம்ம எல்லாருமே இப்போ இருக்கோம். ஸோ அதனால் பத்ரிஜி அவங்க ஆனாலும் ஊனாலும் நோனாலும் அது இங்கே ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எப்போ நீங்கள் அவங்க கூட என்னெல்லாம் பேசியிருப்பீங்களோ அதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. அதுதான் நீங்கள். ஏன்னா அவர் தீர்க்கதரிசி, திரிகால ஞானி. அவர் பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே பார்த்துட்டாரு. எல்லாருக்குமே இதுன்னு பிஎஸ்எஸ்எம்ல எல்லாருக்குமே ஒர்க்ஸ் கொடுத்துட்டு அவர் போயிட்டாரு. அவர் ஃபிசிக்கலாக இல்லை, பட் ஆனால் உலகம் முழுக்கவும் அவரோட சைதன்யத்திலே தான் இருக்குது. அந்த சைதன்யம் தான் இப்போ ஒர்க் பண்ணுது. அதுதான் இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டே டிக்ளரேஷன். ஸோ இந்த வேர்ல்ட் மெடிடேஷன் டே அப்படின்றது இங்கே மட்டும் இல்லை, உலகம் முழுக்க எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு இது நமக்கு பத்ரிஜி எப்பயோ கொடுத்துருக்காரு. இதை நம்ம எல்லாருமே இன்னும் மேலே கொண்டு போகலாம். எல்லாருக்கும் முடிஞ்ச வரைக்கும் நம்ம எல்லாருமே செய்யலாம். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி, சார் சொல்கிற மாதிரி, லேர்ன் மெடிடேஷன், ப்ராக்டிஸ் மெடிடேஷன், டீச் மெடிடேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் மெடிடேஷன். தேங்க்யூ ஸோ மச்.